ஆளுநருக்கு அந்த மாதிரி அதிகாரிகளை கூப்பிட்டு ஆலோசனை நடத்துறதுக்கோ அல்லது அதிகாரிகளுக்கு நேரடியாக உத்தரவிடுவதற்கு எந்த விதமான அதிகாரமும் அவர் கிடையாது. அப்படி செய்தால் ஆளுநர் அது தவறு. மாநில அரசு நிச்சயமாக அதை கண்டிக்கணும். அப்படி ஆளுநர் ஆட்சியை இன்னொரு பக்கம் உழை விட்டால் அப்புறம் எதுக்கு மாநில அரசு ஒன்று இருக்குது? எனவே அது அப்படி செய்வது நடவடிக்கை தவறு. அதை மாநில அரசு, விஜய் அரசாங்கம் அதை உறுதியாக கண்டிக்கணும். மாநிலருக்கு அப்படிப்பட்ட, ஆளுநருக்கு அப்படிப்பட்ட அதிகாரமே கிடையாது. ஏற்கனவே பல முறை பல்கலைக்கழகங்களை கூப்பிட்டு அதிகாரிகளை கூப்பிட்டு நடத்தலாம் வன்மையாக கண்டிச்சிருக்கோம். நம்ம தமிழ்நாடு அரசு கண்டிச்சிருக்கு. எனவே அதை வன்மையாக கண்டிக்க வேண்டும் என்று நானும் வற்புறுத்த விரும்புகிறேன். 4 எம்எல்ஏக்கள் அதிமுகலேருந்து ரிசைன் பண்ணிட்டு தாவேக்கால சேரும்போது தோழர் சண்முகம் வந்து என்ன தெரிவிச்சார்னா, இந்த 4 நாளோட நின்றோம், நாங்கள் தான் தடுத்து நிப்பாட்டிருக்கோம்னு சொன்னார். ஆனால் அதுக்கு பிறகு 3 பேர் வாரம் சனிக்கிழமை வந்து ஒவ்வொரு எம்எல்ஏக்களும் ராஜினாமா பண்ணிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் சேர்றது வந்து தொடர்ச்சியாக இருக்குது. இதை எப்படி பார்க்குறீங்க? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரையில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற சட்டமன்ற, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எந்த அடிப்படையில் மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்து தேர்தலில் போட்டியிட்டாங்களோ அதுக்கு உடன்பட்டு தான் செயல்பட வேண்டுமே தவிர, தேர்தலுக்கு முன்னாடி அவங்க என்ன வேணாலும் எடுத்துகிட்டு போகட்டும், எந்த கட்சியில் வேணாலும் சேரட்டும். பட் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு ஒரு கட்சியின் அடிப்படையில் நின்ற பிறகு அப்புறம் நாங்கள் இந்த பக்கம் போகிறோம், அந்த பக்கம் போகிறோம், பதவியை ராஜினாமா பண்ணுறதெல்லாம் ஒரு நியாயமான நடவடிக்கையாக மார்க்சிஸ்ட் கட்சி பார்க்கல. சரி, இப்போ இடைத்தேர்தல் வந்தால் அதுக்கான செலவை யார் ஏற்றுக்க போகிறா? எம்எல்ஏக்கள் அடிக்கடி ராஜினாமா பண்ணிருந்தால் சரி, இதுக்காக கூடுதல் செலவு யாருக்கு வந்து சேரும்? ஸோ இது வந்து அவங்க, அதாவது அவங்க என்ன சொல்லலாம், எங்களுக்கு வந்து அது பிடிக்கல, இது பிடிக்கல நீங்கள் அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து ஒரு தேர்ந்தெடுக்கப்படுறதுக்கு முன்னாடி நீங்கள் யோசிச்சிருக்கணும், இந்த கட்சியில் இருக்கலாமா வேணாமா. தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு தங்களுக்கு வந்து எதிர்பார்த்தது நடக்கலை அல்லது இன்னொரு இயக்கத்துக்கு போனால் தான் அடுத்த பலனை அனுபவிக்க முடியுங்கிற அடிப்படையில் அப்படி வந்து மாறுவது என்பது அவ்வளோ பொருத்தமான நடவடிக்கையாக நாங்கள் பார்க்கல. எனவே தான் நாங்கள் ஏற்கனவே விமர்சனம் பண்ணோம். தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க ஒரு இடைத்தேர்தல் வருதுன்னு சொன்னால் எப்போ வரலாம்? எதிர்பாராமல் அந்த உறுப்பினர் காலமாயிட்டா வரலாம், அல்லது ஒரு எம்பி எம்எல்ஏ 2 தொகுதியில் சேர்ந்து நிற்கிறாங்க, ஒரு தொகுதி ராஜினாமா பண்ணால் வரலாம். இப்படி இயற்கையான காரணங்களால் வரலாமே தவிர, இவங்க ஒரு இடைத்தேர்தலை உருவாக்குற மாதிரி இப்படி செயல்படுவது அவ்வளவு பொருத்தமானதாக பல தேவையற்ற சர்ச்சையை தான் உருவாக்குது. எனவே ஏற்கனவே அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணிவிட்டு அவங்க வந்து போய் உடனடியாக சேர்த்ததையே நாங்கள் கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்கோம்.